தேனி மாவட்டம் கூடலூர் கே நகரை சேர்ந்த பாண்டியராஜன் வழக்கறிஞர் ஆவார். அவருடைய மனைவி அம்பிகா கம்பம் வடக்கு போலீஸ் நிலையத்தில் போலீஸ் ஏட்டாக பணியாற்றி வருகிறார். இவருக்கும் கூடலூரை சேர்ந்த குபேந்திரன் என்பவருக்கும் பாதை பிரச்சினை தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்தது. இந்த நிலையில் அம்பிகா நேற்று பணி முடிந்து வீடு திரும்ப பேருந்துக்காக கம்பம் போக்குவரத்து சிக்கல் அருகே உள்ள அரசமரம் பூக்கடை பகுதியில் காத்திருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த குபேந்திரன் அம்பிகாவை கீழே தள்ளிவிட்டுதான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் அவரை வெட்ட முயன்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அம்பிகா அவரை தடுக்க முயன்றார். இதில் அரிவாள் பட்டதில் அம்பிகாவின் முகத்தில் காயம் ஏற்பட்டது. இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் கம்பம் தெற்கு போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர். பின்னர் அம்பிகாவை மீட்டு சிகிச்சைக்காக கம்பம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குபேந்திரனை கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். சம்பவம் குறித்து அறிந்த உத்தமபாளையம் டிஎஸ்பி மருத்துவமனைக்கு சென்று அம்பிகாவை பார்வையிட்டார். அப்போது அம்பிகாவின் கண்ணிற்கு செல்லும் நரம்பு பாதிக்கப்பட்டுள்ளதாக டாக்டர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து அம்பிகாவை மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். முன் விரோதம் காரணமாக போலீஸ் ஏட்டு அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் கம்பத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.